ஏவிஎம்ங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையிலே ஏவிஎம் நிறுவனத்தை நடத்தி சென்ற ஒரு மாபெரும் திரையுலகத்தின் காவலன் என்றே சொல்லலாம். ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் கிட்ட கொடுத்த நிறுவனம். அந்த நிறுவனத்தை வழிநடத்திய திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எனக்கு அவருடன் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. எஜமான் திரைப்படத்தின் மூலமாக அவர் குடும்பத்தில் ஒருவனாக பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு இயக்குனருக்கு எந்தெந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் என்றால் அது ஏவிஎம் சரவணன் சார் தான். அவர் என்னை ஒரு புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. சாதாரணமான விஷயமே இல்லை. படம் பூஜை போட்ட அன்னைக்கே ஃபுல் பேமெண்ட்டையும் செட்டில் பண்ண ஒரு தயாரிப்பாளர்னா உலகத்திலேயே அவராக தான் இருக்கணும். திடீர்னு கூப்பிட்டு எல்லா படத்தையும் கையில் கொடுத்தா நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல சார், வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்னை திக்குமுக்காட செய்த ஒரே ஒரு தயாரிப்பாளர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, என் படப்பிடிப்பு முடியும் வரையில் என்னை குடும்பத்தில் ஒருவனாக எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஒரு இயக்குனருடைய கம்ஃபர்ட் ரேஞ்ச் என்ன, கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு தெரிஞ்ச அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை வைத்தார் என்றால் அது ஏவிஎம் சரவணனை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. நான் சாப்பிட்ற தின்பண்டங்கள் கூட உதயகுமாருக்கு இது பிடிக்கும்னு நான் அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு தகப்பனை போன்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான் ஏவிஎம் சரவணன் சார்.